கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்து எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்ட ஓடி ஏதோ படுத்து கிடந்து ஏதோ பெயிண்ட் அடிச்சு கிடிச்சு பிடிச்சி எங்கிட்ட வந்துட்டேன். வந்து சக்திக்கு மீறி சம்பாதிச்சிட்டேன் சினிமா மூலமாக. போதும் இதுக்கு மேலே நீ என்ன, எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் முடியும், பணத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்தா இறைவன் என்னை வச்சுருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. எல்ரட் குமார் அண்ணன் சொல்கிறான், வெற்றிமாறன் சொன்ன மாதிரி அதை பற்றி சொல்ல தேவையில்லை. அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசனா அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனக்கட்டாரு, எவ்வளோ தூரத்துக்கும் போவார். இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கடணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார். பட் எனக்கு எதுவுமே தெரியல. சிரிச்சுக்கிட்டே சூப்பருங்கண்ணே சூப்பருங்கண்ணே சூப்பருங்கண்ணே, ஆமாண்ணே அதை விடக்கூடாதுண்ணே, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விட்டக்கூடாதுண்ணே அப்படின்னு சொன்னேன். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆகிருக்கும். சரி, எப்படியோ படத்துக்குள்ளே கொண்டு வராருல, அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு.